துணிவே சக்தி. ஹலோ ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ். ஸோ இன்றைக்கி பிக் பாஸோட பணப்பட்டி எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கானா வினோத்தை வச்சு தான் நம்ம இப்போது ஷோஸ் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்வதி அவங்களுடைய வில்லத்தனத்துக்கு அவங்க ஈவிலுக்கு ஸோ இதுக்காக ஒரு டிஆர்பி போயிட்டு இருந்தது. பட் இப்போது அது மிஸ் ஆகுது. பட் இது வந்து விஜய் டிவிக்கு ஒரு லாஸாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா 90 days வந்து பாருவும் கமருதீனும் ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்வால் போகிறதில்ல. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்வால் தான் போயிட்டு இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 எபிசோட் 92 எபிசோட் கிட்ட வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு 40-45 எபிசோடாவது பார்வதியை ப்ரோமோவில் காமிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான டிஆர்பிஸ் எல்லாத்தையும் ஏற்றுற வரைக்கும் ஏற்றிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே அவங்களுக்கு நல்லதாக போச்சு. ஸோ மீதி இருக்கிறது ஒரு 1.5 வாரத்தை வச்சு ஃபன்னாக கொண்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ என்ன பண்ணாங்க, இப்போது 2 பேர் வெளில போயிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் கிடையாது, ரெட் கார்டு வாங்கினதுனால. தென் பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்களுக்கான விஜய் டிவி ஷோஸில் மேக்ஸிமம் கலந்துக்க முடியாது. ஸோ பிக் பாஸில் நடக்கிற எந்த ஷோலையும் கலந்துக்க முடியாது. ஸோ ஈவன் நான் கேள்விப்பட்ட கமருதீனோட சீரியலில் மகாநதி சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயும் அவரை வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வெளியில் வந்தவொடனே 2 பேரும் ஒரு வீடியோ போடுறாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம பாரு பார்த்திங்கன்னா ஒரு நியாயப்படுத்தி தான் பேசுகிறாங்க. அண்ட் கமருதீன் பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு பேசிட்டா ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ விஜய் டிவி அவங்களுக்கு தேவையான டிஆர்பிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ கடைசியாக இப்போது ஃபன்னாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போது நம்ம கானா வினோத்தை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கானா வினோத் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேப்பரில் ஒரு மூலையாக பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவில் எழுதிட்டுருக்காரு. யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி எழுதிட்டுருக்காரு. பட் கேமராவில் பிக் பாஸ் பார்த்துட்டு உள்ளே இருக்க ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கானா வினோத் யாருக்கும் தெரியாமல் எழுதிட்டுருக்காரு. அவர்கிட்ட இருக்க பென்னு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கன்ஃபெஷன் ரூமில் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ எல்லாரையும் ஆனால் பார்க்கும்போதே பயங்கர சிரிப்பாக இருந்தது. அவர் பண்ணுற ஆட்டிடியூட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவர் பண்ணுற நடந்துக்கிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ எல்லோரும் வந்து பேசி அந்த ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவில் வர சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் கிடையாது. ஸோ பிகாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து ஒரு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வினோத் போனார். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கப்புறம் நாம் டிக்கெட் டு ஃபினாலேயில் யாராவது ஒருத்தர் போகணும், யாராவது காப்பாற்றணும் அப்படின்னா ஸோ நீங்கள் யாரை சொல்வீங்க அப்படின்னோடனே கானா வினோத் யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் டக்குன்னு வரலையே, ஐயோ வரலையே பேர், சபரியை சொல்லிவிடுவாப்பில். ஸோ கரெக்டாக இருந்தது. பிகாஸ் ஆல்ரெடி அவர் பாயிண்ட்ஸ்லேயும் ரொம்ப ஹையாக தான் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சாண்ட்ரா விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஹியூமனிட்டியோடு அவர் எல்லாமே பண்ணார். ஓகே முடிஞ்சு ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டாரு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அடுத்து யாராவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் எனக்கே ஓட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் அவர் ஒரு மிளகா. ஸோ அது ஒரு நல்ல ஃபன் கான்வர்சேஷனாக போச்சு. ஸோ வெளியில் போகும்போது யாருக்கும் சொல்லாமல் ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டார். ஸோ வெளியில் போனோடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதே தித்திக்கு இதே பாட்டு போனார். அப்படியே கான்ட்ரவர்சியாக பாட்டு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா ஃபன்னாக இருந்தது. ஸோ அடுத்து திவ்யா போனாங்க. உனக்கழுவி இவங்களில் சொன்னாங்களே சார், சும்மா சொல்கிறேன். ஸோ திவ்யா போனாங்க. திவ்யா போயிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னாக தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஃபன் டாஸ்க்காக போச்சு. ஸோ இது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கார்டன் ஏரியாவில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு மியூசிக் வந்தது. பார்த்தா நம்ம வியானா வந்தாங்க. ஸோ வியானா வந்துட்டு பணப்பொட்டியோட வெறும் பொட்டி தான், பணம்லாம் எதுவும் இல்லை, எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வன்மத்தை எல்லாத்தையுமே கொட்டுறாங்க. வெளியில் போயிட்டு இத்தனை நாள் என்னென்ன எபிசோட்லாம் பார்த்தாங்களோ. பட் அதில் இவங்க மெயினாக பண்ண மேக்ஸிமம் காரணமே பார்த்து விக்ரமாக தான் இருந்தது. ஸோ விக்ரம்க்கு ஏன் இதெல்லாம் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடினார். இந்த டாஸ்கில் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அக்ரெஷன் இருந்ததே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்த பர்சனை வந்து அவங்க ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி திவ்யா சொன்னதாக இருக்கட்டும், அது விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணிட்டார். ஓகே, அதை வச்சு நம்ம விக்ரமும் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து அவ்வளோ வந்து பிரேக் ஆகி பேசுகிறாரு. நான் வந்து திவ்யாவை இந்த மாதிரி பேசினதே என்னோடய தப்பு தான், நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு தேவையில்லாதது. வியானா அவங்க வந்து அவங்களோட வேலையை மட்டும் பார்த்தா போதும். சும்மா வெளியில் இருக்க விஷயத்தில் சொல்லிட்டு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பட் அவங்களோட வன்மத்தை தான் கொட்டுறாங்க. நம்ம
யாரா அந்த கண்டஸ்டண்ட்டு பேரே வரலையே, ஆதிரை மாதிரி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசி எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து அவர் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கார், அவர் என்ன கோவமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமே முடிச்சுக்கிறாரு, ஓகே அப்படின்னு பேசினாங்க, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு திவ்யாவுக்கு வந்தாங்க. திவ்யாவுக்கு வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் தனியாக, ஆனால் உங்களோட தேனி எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னாங்க. சாண்ட்ரா வந்தவொடனே பார்த்தா அந்த அம்மா சிரிச்சிருச்சு. ஸோ ஏன்னா அவங்களுக்கே தெரியும் சாண்ட்ரா வந்து ஒரு நடிப்பை தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பட் அதை சொன்னால் வந்து எதாவது ஆகுமோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பயந்து சொல்லாமல் விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஸோ என்னென்னா ஒரு இனோவா கார் வந்து நின்றுச்சு. ஸோ அந்த காருக்குள்ளே வந்து அமௌண்ட்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் 3 ரவுண்டு. அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 45 செகண்ட்ஸு ஒருத்தர் போக முடியும். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 30 செகண்ட்ஸு போய் எடுத்துகிட்டு வரணும். அந்த காரில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க, போய் எடுத்துகிட்டு வரணும். தேர்டு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு கானா வினோத் போனார், அப்படியே அங்கங்கே தேடி எப்படியோ சம்திங் ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் போகணும்னு நினைக்கிறேன். அந்த சபரியும் அரோரா போனாங்களா யாரோ தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. ஸோ 2 பேர் போனாங்க, அவங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் போக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா கார் மேலே அவ்வளோ இருக்குது, அதை விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக போச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் யார் அந்த கண்டஸ்டன்ட் இப்போ வந்தாலே இப்படி தாங்க அடிக்கடி ஒரே ஞாபகம் மருதி ஆகிடுது. நல்லா யோசித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், பட் சடனாக பார்த்தீங்கன்னா இப்படி ஜோன் அவுட் ஆன மாதிரி ஆயிடுறேன். வியானா பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க, அது அப்படியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. பட் நான் லைவில் வந்ததை நிறைய கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ எப்படின்னா நம்ம சாண்ட்ரா வந்து வினோத்தை தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பிகாஸ் இப்போ அவர் தான் இப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ மேக்ஸிமம் வெளியில் வந்த எல்லாருமே அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வினோத்துக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பபிலிட்டி இருக்குது இதை கப்பை வின் பண்ணுறதுக்கு. ஸோ நடுவில் எந்த வித பாலிடிக்ஸும் நடக்காமல் இருக்கணும். அதுவும் யாரோட பாலிடிக்ஸ், சாண்ட்ராவோட நடிப்பால் அவர் வெளியில். பட் இருந்தாலும் அவர் அதை மேனேஜ் பண்ணிடுவாருங்க. அவருக்கு தெரியும் என்ன நடக்குது, எப்படிலாம் சாண்ட்ரா கொண்டு போவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இதை நான் வந்து எப்படின்னா கட் பண்ணாமல் ஒரே இதுவாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், கட் பண்ணி எடிட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே ஃப்ளோவாக தான் வந்ததை பேசிகிட்டு இருக்கேன். நான் அதில் எடிட் பண்ண போகிறது எதுவும் இல்லை. நான் மறந்ததாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அப்படியே தான் போட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு.